ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். நான் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். எப்படி போகலாம், எங்கேருந்து போகலாம், எவ்வளோ டிக்கெட்டுன்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம போகிறோம். ட்ரெயின் நிற்குது. ட்ரெயினில் ஏறிட்டு நான் உங்களுக்கு போய் அங்கே இறங்கிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, என் கூட நீங்களும் சேர்ந்து அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே இந்த ட்ரெயினில் தான் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 1:35 சென்ட்ரல்லேருந்து எடுத்தாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் தான் காட்பாடி வரத்துக்கு. காட்பாடி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து தீர்த்தகிரி மலையில இருக்க முருகர் கோயிலுக்கு போகிறோம். எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போயிட்டு உங்களுக்கு அங்கே எப்படி போகணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க, அந்த முருகர் கோயிலுக்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு உங்களையும் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம் சென்ட்ரல்லேருந்து. சென்ட்ரல்லேருந்து இங்கே தான் வந்தோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 75 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்பாடி ஜங்ஷனுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து வேலூருக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறோம். எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, அந்த கோயிலை போய் சுற்றி பாருங்க. இதான் வேலூர் காட்பாடி ஜங்ஷன். சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் 75 ரூபா. 1:35 ஒரு ட்ரெயின் எடுத்தாங்க. 1:15 ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக இருக்கும். நம்ம வந்து ட்ரெயின் 1:35, 2 மணி நேரம் கரெக்டாக வந்து இங்கே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு அந்த முருகர் கோயிலுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ட்ரெயின் தான் வந்தது நம்ம. வாங்க, கோயிலுக்கு போய் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்பாடி ஜங்ஷன் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ அங்கே நிற்கிது பாருங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம அந்த ஊருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்கள் கோயிலை காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். அங்கே கோயிலை பார்ப்போம். அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் தூரம் இந்த மெயின் ரோடு வந்துடும். அங்கேயே உங்களுக்கு பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நீங்கள் போடணுன்னா நீங்கள் வேலூரில் எந்த கோயிலுக்கு போனாலுமே இங்கேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பஸ் இருக்குது. இப்போ நம்ம போகிறது அந்த முருகர் கோயில் 92 அடி முருகர் சிலை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த கோயிலை சுற்றி பார்த்து முருகன் அருளை பெறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரோடு வந்துட்டோம் பாருங்க. நம்ம இங்கேருந்து எங்கே பஸ்ஸு போகுதுன்னு கேட்டு நம்ம அங்கே போயிடுவோம். ஆப்போசிட்டில் இருந்தால் பஸ் ஏறணும். நான் அவங்க அங்கே போயிட்டு எப்படி இருந்ததை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம்.
காட்பாடியிலேருந்து இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். நீங்கள் வேலூருக்கு எங்கே வந்தீங்கனாலுமே இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. இங்கேருந்து அந்த முருகர் கோயிலுக்கு பஸ்ஸு போகுதுன்றாங்க. இப்போ நம்ம அதை கேட்டு எந்த பஸ்ஸுன்னு பார்த்துட்டு போகிறோம். பாருங்கள், இதான் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம அந்த முருகர் அந்த வெரிசூர்னு இருக்க முருகர் கோயிலுக்கு போகிறோம். நம்ம எந்த பஸ்ஸுன்னு கேட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என் கூட நீங்களும் இந்த கோயிலை வந்து பார்க்கலாம். நம்பர் 7 பஸ்ஸு அந்த முருகர் கோயிலுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் ஏறி நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். கோயிலை போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த கோயிலை வந்து பாருங்கள். வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பஸ்ஸில் வந்து அந்த வரிசூர் ஊரில் இறங்கிட்டோம். பாருங்கள் மெயின் ரோடு இது. நீங்கள் எப்படி வரணும்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஏறினா இங்கே இறங்கிடணும். இங்கேருந்து இறங்கி இதான் மெயின் ரோடு பாருங்கள். மெயின் ரோடு இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி நம்ம அந்த கோயில் உள்ள போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸு ஸ்ரீ தீர்த்தகிரி முருகன் தேவஸ்தானம் நுழைவு வாயில். என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க சிவன், பார்வதி, முருகர், வள்ளி, தேவயானி, விநாயகர், ஔவையார்னு எல்லாருடைய உருவமும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்து அப்படியே நம்ம இது உள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுற கோயில். அப்படியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே நடந்து. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க முருகர். அப்படியே நம்ம போய் மலை மேலே போய் கோயிலில் போய் அந்த முருகரை போய் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் வரிசூர்னு ஊர் இது. இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒன்று காட்பாடி ஜங்ஷன் வந்துடுங்க, இல்லைனா வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துடணும். வந்து அங்கேருந்து 7 அப்படின்னு சொல்லி 7BO 7AO 7ல் வர வண்டி வரிசூர்னு கேட்டிங்கன்னா இறக்கி விட்ருவாங்க. 10 ரூபா தான் டிக்கெட்டு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி நேராக கோயில் உள்ள போயிடலாம். வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கு. வாங்க எப்படி இருக்குதுன்றதை நான் கிட்ட போய் காட்டுறோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழி கடைங்க நிறைய இருக்குது. கடைங்க பாருங்கள். கோயில் வாங்க வேண்டிய பொரி, வீட்டுக்கு வாங்கின்னு போகிற அந்த பொரி எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க கயிறு, சாமி பொருள், பூஜைக்கு பொருள், வீட்டுக்கு வாங்கிட்டு போக வேண்டிய பொருள் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அது கோயில் தெரியுது பாருங்கள் மேலே. நல்லா ஊர் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே நல்லா வீடுங்க ஊரெல்லாம் இருக்குது. கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம். நீ ஃபுல்லாக கடைங்க நிறைய இருக்கு பாருங்க. அதான் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். மேலே
சாமி கயிறு அது எல்லாருக்கும் பாருங்க. எவ்வளோ கடைங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு அடிவாரம் இது. அது ஒரு கார் பாருங்க, முருகர். கீழே அடிவாரம் எவ்வளோ கடைங்க இருக்கு. எவ்வளோ கடைங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் அடிவாரத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள் கடையை பாருங்கள், எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. மேலே போனோம், வண்டியில் போனோம்னா இப்படி போய் மேலே போகலாம் போல இருக்குது. இப்போ வண்டி 2 வீலர்லாம் அலோவ் பண்ணல. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடைங்க நிறைய இருக்குது. காரெல்லாம் இப்போ வந்து திருப்பி விடுறாங்க பாருங்கள். இந்த வழியாக போகணும். எவ்வளோ கடைங்க பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வழி. இதுதான், இதுக்கு தான் மேலே போனோம். மேலே போகிறோம். மேலே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே இப்போ வந்து 2 வீலர்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ அந்த ரோடு ஒர்க்கு நடந்தாலும் 2 வீலர்லாம் அலோவ் பண்ணல. இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் என்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் பாருங்க, கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காரு. விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம படிக்கட்டு ஏறணும். இப்படி தான் இதில் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கு காரில் போகலாம். இப்போ ஒர்க் நடக்கிறதுனால இந்த ரூட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போகணும். எவ்வளோ கூட்டம் வராங்க பாருங்க. இங்கே நவகிரகம் இருக்கே பாருங்க. விநாயகரை பார்த்துட்டு நம்ம விநாயகரை பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்க இதான் என்ட்ரன்ஸு. மேலே படி ஏறும் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மயில். ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு ஒரு 300 இல்லை 200 ஒரு 300 படி இருக்குன்னு நினைக்கிறேன். படி ஏறி மேலே போனோம்.
நல்லா கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக கோயில் அப்ப யாரும் நல்ல கஷ்டம் தான் வராங்க. கொஞ்சம் தூரம் படி வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் படி ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறினா கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறி வந்திருக்கோம் படிக்கிட்டு. இங்கே பாருங்கள், இன்னும் மேலே போனோம். இந்த இடம் கொஞ்சம் நெட்டாக இருக்குது. இப்படி அப்படி ஏறி வராங்க பாருங்க. ரொம்ப நெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஏறத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் படிக்கட்டு கம்மி தான். ஆனால் படி பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கு நெட்டாக இருக்குது. எல்லாம் ஏற முடியாம ஏறி வராங்க. கோயில் பாருங்க, இதான் கோயில். வந்துட்டோம், ஆனாலும் கொஞ்சம் ஏற முடியல. படி அவ்வளோ நெட்டாக இருக்கு. வாங்க ஏறுவோம் நம்ம. கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், மேலே இந்த வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வியூஸு படிக்கட்டி ஏறி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோயில் மேலே ஏறி வந்துட்டோம் நம்ம. மேலே இந்த வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். அதை முருகர் தெரியுதா பாருங்கள். இன்னும் அங்கே போல நம்ம மேலே வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் இந்த முருகர், 92 அடி முருகரை பார்க்க போகிற வழி இதுதான். அது தெரியுது, அது உள்ளே தான் போகணும். இதுதான் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்க்குறது பாருங்க. ஏறி இப்படி வந்து நல்ல கூட்டம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு உகந்த நாள் இன்னைக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீ சரியான கூட்டம் பாருங்க. மேலே இன்னும் அங்கே போகல நம்ம. அங்கே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க கோபுரம் சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கொடி மரம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே இங்கே கற்பூரம்லாம் ஏற்றுறோம்னா ஏற்றிட்டு நம்ம அப்படியே நேராக கோயில் உள்ளே போய் சாமியை பார்க்கலாம். இப்படிதான் நம்ம ஏறி மேலே வந்தோம். அப்படியே நம்ம கற்பூரம் ஏற்ற கற்பூரம் ஏற்றிங்க சாமியை கும்பிட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ள செல்லு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் உள்ள செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, உள்ளே போய் நான் சாமி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அந்த சிலையெல்லாம் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவகிரகம் இருக்குது. இந்த சைடு விநாயகர் ஸ்ட்ரைட்டாக சாமி இருக்காரு. அவர் பார்க்க முடியாது, நம்ம வீடியோ எடுக்க வேணாம்.
சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு பாருங்கள் கோயில். இங்கே பாருங்கள், ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ அப்பர், ஸ்ரீ தர்ஷனா சம்பந்தர், ஸ்ரீ சுந்தர், மாணிக்க வாசகர் எல்லாரும் இருக்காங்க. அப்படியே பாருங்கள் நடராஜர் இருக்கார். அப்படியே பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு அப்படியே அப்படி வெளியில் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நடராஜர் லிங்கம் இருக்குது. அப்படியே இங்கே வந்தோன்னா பாம்பன் சுவாமிகள், ஸ்ரீ சாய்பாபா இருக்கார். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீ அன்னபூரணி இருக்காங்க. அவங்கள பார்த்து ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி. அப்படியே நம்ம வெளியே போகணும். நந்தி இருக்காரு. சிவனை பார்த்த மாதிரி நந்தி இருக்கார். நந்தியை கும்பிட்டு நல்ல தரிசனம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி நல்லா பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே இப்போ வெளியே போகிறோம். வாங்க. சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியே போகிறோம். இதுதான் மரம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காருவாங்க. இங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மண்டபத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போகலாம். வாங்க வெளியே போய் அந்த வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.